மண்மரபு நேயர்களுக்கு வணக்கம். இந்த மண்மரபு அப்படின்ற யூடியூப் சேனலை எதுக்காக தொடங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய முக்கியமான நோக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வரலாற்று சின்னங்கள், தமிழரின் தொன்மை, பாரம்பரியம், அவங்களுடைய மொழி சார்ந்த, அவங்களுடைய இலக்கியம் சார்ந்த, தொன்மை சார்ந்த விஷயங்களை உங்களோட கண் முன்னாடி கொண்டு வீடியோவாக கொடுக்கறதுக்காக தான் மண்மரபு அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் தொடங்கப்பட்டிருக்கு. இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் முதல்ல எங்கேருந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள்கிட்டேருந்து தான் தொடங்க போகிறோம். ஏன் பல்லவர்கள்கிட்டேருந்து இந்த யூடியூப் சேனலில் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை கொண்டு சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஏராளமான மிகப்பெரிய தொன்மையின் அடையாளங்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில்கள் அத்தனைக்குமே நமக்கு ஒரு முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் தான். அதனால் பல்லவர்களுடைய கோயில் கட்டிடக்கலைக்கு முன்னோடிகளாக திகழ்ந்த அந்த பல்லவர்கள்கிட்ட இருந்து நம்முடைய இந்த மண்மரபு சேனலில் தொடர்ந்து நம்ம ஒரு வீடியோவாக பார்த்துட்டு வர போகிறோம். அதில் பல்லவர்களை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முக்கியமாக கோயில் கட்டிடக்கலை வரலாற்று அவங்கள தவிர்த்து விட்டு நம்ம வரலாறுக்குள்ளே போக முடியாது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சோழகால கோயில்கள் அத்தனைக்குமே அடிப்படையாக முன்னோடியாக அமைந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த கோயில் கட்டுமானங்கள் தான். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, முதலாக கோயிலை கல்லில் உருவாக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை உருவாக்கினவங்க யாருன்னா பல்லவ அரசர்கள் தான். அதிலும் குறிப்பாக பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பங்களிப்பு அளப்பரியது. முதலாக கோயிலை ஒரு மிகப்பெரிய மலையை குடைந்து கோயிலை உருவாக்க முடியும் அப்படின்னா அதை தமிழ்நாட்டில் அதை சாத்தியப்படுத்தி காட்டினவன் யாருன்னா முதலாம் மகேந்திரவர்மன். குறிப்பாக அவனுடைய முதல் குடைவரை கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரத்துலேருந்து செஞ்சு செல்லக்கூடிய சாலையில் மண்டகப்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த மண்டகப்பட்டில் அவன் ஒரு இயற்கையான மலையை குடைஞ்சு ஒரு குடைவரை கோயில் எடுப்பித்திருக்கான். அந்த குடைவரை கோயில் தான் தமிழ்நாட்டிலேயே மிகவும் தொன்மையான ஒரு குடைவரை கோயில். முதலாக கல்லினால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். அதற்கு சான்றாக முதலாம் மகேந்திரவர்மன் அந்த குடைவரையினுடைய தூணிலேயே ஒரு தெளிவான ஒரு கல்வெட்டையுமே வெட்டி வச்சுருக்கான். அந்த கல்வெட்டில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏதத் அனிஷ்டகம் அத்ருமம் அலோகம் அசூதம் விசித்திர சித்தேன நிர்மாபித நிர்பேன பிரம்ம ஈஸ்வர விஷ்ணு லக்ஷிதாயதனம். அதாவது லக்ஷிதாயதனம் அப்படின்னு இந்த குடைவரையை பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய மும்மூர்த்தியருக்காக காலத்தால் அழியக்கூடிய மரம், சுதை, செங்கல், உலோகம் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு காலத்தால் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடிய இந்த மலையை குடைந்து குடைவரை கோயிலை எடுப்பித்த அப்படின்ற செய்தியை முதலாம் மகேந்திரவர்மன் அந்த கல்வெட்டில் குறிப்பிடுறான். அதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கணுங்கன்னா, முதலாம் மகேந்திரவர்மன் இந்த கல்வெட்டில் என்ன சொல்கிறான்னா, தன்னை விசித்திர சித்தன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறான். ஏன் தன்னை விசித்திர சித்தன் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயலை அவன் செய்யக்கூடிய இந்த செயலை விசித்திரமானதாக சொல்கிறான். அதாவது இந்த மலையை இயற்கையாக இருக்கக்கூடிய மலையை குடைஞ்சு அதில் இந்த மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான கோயில் எடுத்ததால் அவனை தன்னைத்தானே விசித்திர சித்தன் அப்படின்னு அடையாளப்படுத்திக்கிறான். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பெரிய பெரிய கற்கோயில்கள் அத்தனைக்குமே அடித்தளம் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் மகேந்திரவர்மன் கிட்ட தான் தொடங்குச்சு. அதே மாதிரி பாண்டிய நாடு பகுதியில் பாண்டியர்களும் குடைவரை எடுக்கக்கூடிய வழக்கத்தை உருவாக்கிட்டாங்க. நம்ம அதில் முதல்ல கல்வெட்டு சான்றோடு கிடைக்கிறதால முதலாம் மகேந்திரவர்மனுடைய இந்த மண்டகப்பட்டு குடைவரை தான் காலத்தால் முந்தையது முதல் குடைவரை கோயில் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ இந்த அடிப்படையில் முதலாக தமிழகத்தில் கோயில் கட்டிடக்கலைக்கான ஒரு அடிப்படை ஆதாரத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவங்க யாருன்னா பல்லவர்கள். அப்போ பல்லவர்களுக்கு முன்னாடி கோயில் எதுவும் இல்லையா அப்படின்ற ஒரு வினா நம்மக்கிட்ட எழலாம். அந்த ஐயத்துக்கான விடை பல்லவர்களுக்கு முன்னாடி சங்க காலத்திலேயே நம்மக்கிட்ட ஏராளமான கோயில்கள் இருந்துச்சு. அந்த கோயில்கள் அத்தனையும் நமக்கு இன்றைக்கி இருந்துச்சு. அந்த கோயில்கள் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான இலக்கிய வழியான சான்றுகள் நம்மக்கிட்ட நிறைய கிடைச்சாலும் கூட, அந்த கோயில்கள் எப்படி இருந்துச்சு, அந்த கோயில்களுடைய கட்டுமானம் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஏதாவது கிடச்சிருக்கானா அந்த அளவுக்கு எதுவும் நமக்கு கிடைக்கல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம மாமல்லபுரம் பக்கத்தில் சாலுவன் குப்பம் அப்படின்ற ஒரு இடத்துல மட்டும் ஒரு முருகன் கோயிலுடைய கட்டுமானம், ஒரே ஒரு செங்கல் கட்டுமானம் மட்டும் கிடச்சிச்சு. சங்க காலத்தில் கோயில் இருந்ததற்கான ஒரு சான்றா
ஒரு கோயில் கட்டமாக நம்மக்கிட்ட அது மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதை தாண்டி சங்க காலத்தில் கோயில்கள் எப்படி இருந்துச்சு, பல்லவர்களுடைய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த கோயில்கள் எதுவும் நமக்கு பெரிய அளவில் கிடைக்கல. அப்போ இதுக்கு பின்னாடி முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பின்னாடி தான் என்ன ஆகுது அப்படின்னா கோயில் கட்டுமானங்கள் அப்படின்ற ஒன்று நமக்கு ரொம்ப நிறைய கிடைக்க ஆரம்பிக்குது. பாண்டியர்களுடைய காலத்துலையும் சரி, பல்லவர்களுடைய காலத்தையும் தொடர்ந்து. அதனால் நம்ம பல்லவர்கள்கிட்ட இருந்து இந்த பணியை நம்ம இந்த கோயில் கட்டுமானங்களுடைய ஒரு தொடக்க நிலையை கொண்டு போனால் தான் இது சரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் இங்கேருந்து இதை தொடங்கியிருக்கோம். இதில் முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அடுத்தடுத்து வந்த பல்லவ அரசர்கள் இன்னும் சிறப்பாக இந்த பணியை செஞ்சுருப்பாங்க. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் ஒரு மலையை குடைஞ்சு குடைவரை இருக்கக்கூடிய ஒரு மரபில் ஒரு விஷயத்தில் ரொம்ப கை தேர்ந்தவனாக இருந்தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா பல்லவர்களுடைய காலத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு 3 விதமான கோயில் கட்டுமானங்களை, கோயில் கட்டடக்கலை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய மலையை குடைஞ்சு கோயிலை உருவாக்கக்கூடிய ஒரு முறைக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம மாமல்லபுரத்தில் பார்க்கலாம், இந்த 5 ரதம்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஒரு கல் தளி அல்லது ஒற்றை கல் கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு மலையை ஒரு பெரிய கல்லை தேர்ந்தெடுத்து மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி கொண்டு வந்து அதில் கோயிலை உருவாக்குறதுக்கு பேர் ஒற்றை கற்கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அதை தாண்டி அதுக்கடுத்து தான் ராஜசிம்மன் ஏற்படுத்தின ஒரு கட்டடக்கலை பாணிக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா கட்டுமான கோயில் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செங்கல் கோயில் எப்படி கட்டியிருப்பாங்களோ அதே அடிப்படையில் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 2 விஷயமும் குடைவரை கோயிலும் ஒற்றைக்கல் கோயிலும் என்ன மாதிரியான முறையை பின்பற்றி கட்டணும் அப்படின்னா அதுக்கு தேவை அந்த இடத்துல மலை இருந்தால் மட்டும்தான் கட்ட முடியும், ஒரு பெரிய பாறை இருந்தால் மட்டும்தான் ஒற்றைக்கல் கோயிலை செய்ய முடியும். ஆனால் ராஜசிம்மன் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏற்கனவே இருந்த மாதிரியான முறையில் செங்கல், மரம், உலோகம் இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி கட்டுமான கோயில்கள் அமைச்சாங்களோ அதன் அடிப்படையில் அதே மாதிரி என்ன பண்ணுறான்னா மலை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கல்லை உடச்சி கொண்டு வந்து வேறொரு இடத்துல அந்த கற்களை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி கட்டுமான கோயிலை உருவாக்குறான். ஸோ அந்த வகையில் ராஜசிம்மன் என்ன பண்ணுறான்னா புதுசாக ஒரு கோயில் கட்டுமானத்தை கல்லில் முதலாக கட்டட கோயிலை உருவாக்குற பெருமை யாரை சாரும்னா 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படி சொல்லக்கூடிய ராஜசிம்மன். அந்த 2ஆம் நரசிம்மவர்மன் தான் என்ன பண்ணுறான்னா ராஜசிம்மனுடைய ஆட்சி காலத்துக்கு பின்னாடி தான் என்ன ஆகுதுன்னா நம்ம பார்க்குற பெரிய பெரிய கோயில்கள் எல்லாமே உருவாகுது. அவன் தான் முதலாக கல்லை கொண்டு என்ன பண்ணுறான்னா கட்டுமான கோயில்களை உருவாக்குறான். அவன் ஒரு 3 இடத்துல மட்டும்தான் கோயில்கள் இந்த மாதிரி உருவாக்கியிருக்கான். அதில் ஒன்று அவனுடைய ராஜசிம்மனுடைய தலைநகராக இருந்த பல்லவர்களுடைய தலைநகராக இருந்த காஞ்சியில் ஒரு கோயிலை உருவாக்கியிருப்பான். காஞ்சி மாநகரில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச கோயில். காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலை உருவாக்கியிருப்பான். அதுக்கு அடுத்தபடியாக அவன் கட்டின இன்னொரு கோயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வதாக பல்லவர்களுடைய துறைமுக நகரமாக இருக்கக்கூடிய கடல் மல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாமல்லையில் கடற்கரை கோயிலை ராஜசிம்மனுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக 3வதாக ஒரு கோயிலை உருவாக்கியிருப்பான். அது விழுப்புரம் மாவட்டத்தில் பனமலை அனந்தபுரம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் பனமலைப்பேட்டை அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த பனமலை மலை மேலே ஒரு கோயிலை உருவாக்கியிருப்பான், தாளகிரீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3மே தான் முதலாக தமிழ்நாட்டில் கல்லை கொண்டு உருவாக்கப்பட்ட கட்டுமான கோயில்கள். இதுக்கு பின்னாடி தான் சோழர்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமான விண்ணுயர்ந்த கோயில்கள் எல்லாத்தையும் உருவாக்கியிருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் அடித்தளம் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா இந்த பல்லவ அரசர்களுடைய ஆட்சி காலத்துல தான் உருவாச்சு. இப்படி 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜசிம்மனுடைய ஆட்சி காலத்தில் இது மாதிரி இந்த கோயில் கட்டக்கலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். கட்டுமான கோயில் அப்படின்ற ஒரு முறையை உட்புகுத்தினான். அதாவது பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மலையை குடைஞ்சு குடைவரை எடுக்கிற ஒரு கோயில் வழக்கத்தை உருவாக்குனாங்க. அதே மாதிரி ஒரே கல்லை மேலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி கொண்டு வந்து ஒற்றை கோயில்களை உருவாக்குனாங்க. அடுத்து இந்த ராஜசிம்மன் அறிமுகப்படுத்தினது கட்டுமான கோயில், கல்லை கொண்டு ஒரு கோயிலை உருவாக்கக்கூடிய கட்டுமான கோயிலை உருவாக்கினா அப்படின்னு ஒரு 3 வகையான கோயில்களை உருவாக்குனாங்க. அவங்களுக்கு பின்னாடி இந்த குடைவரை கோயில்களோ ஒரு கல் தளிகளோ யாராவது செஞ்சாங்களா அப்படின்னா பல்லவர்களுக்கு பின்னாடி வந்த சோழர்கள் யாரும் அதை பின்பற்றலை. கடைசியாக ராஜசிம்மன் எங்கே கொண்டு வந்து நிறுத்தினானோ அந்த கோயில் கட்டுமான கோயில் அப்படின்ற ஒன்று தான் தொடர்ந்து அதுக்கடுத்து வந்த சோழர்கள், அதுக்கடுத்து வந்த விஜயநகர அரசர்கள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து அதை பின்பற்றிட்டு வந்தாங்க. இப்போ இந்த மாதிரி பல்லவ அரசர்கள் அவங்களுடைய சாதனைகள் அப்படின்றது ஏராளம். கோயில் கட்டடக்கலை மட்டும் இல்லாமல் நீர் மேலாண்மையாகட்டும், ஏரிகள் அமைத்ததாகட்டும். உதாரணத்துக்கு நம்ம முதலாம் மகேந்திரவர்மனை பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் குடைவரைகளை மட்டும் எடுக்காமல் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா குடைவரைகளுக்கு பக்கத்துலேயே ஒவ்வொரு குடைவரைக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நீர்நிலைகளை, ஏரிகளை அமைச்சிருப்பான். நம்ம மாமண்டூர் குடைவரை எடுத்திங்கன்னா அது பின்னாடி பார்த்தீங்கன்னா சித்திரமேக தடாகம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ஏரி அமைச்சிருப்பான். மகேந்திரவாடி குடைவரை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி
மகேந்திரவாடி குடைவரைக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர தடாகம் அப்படின்ற ஒரு பேரேரியை ஏற்படுத்தியிருப்பான். இப்படி நீர்நிலைக்கும் நிறைய முக்கியத்துவங்களை கொடுத்துருப்பாங்க. ஏராளமான சமூகம் சார்ந்த விஷயங்களுக்கு மக்களுக்கு நிறைய கொண்டு வந்து சேர்த்த பெருமை பல்லவ அரசர்கள்கிட்ட வந்து பல்லவர்கள் அரசர்கிட்ட நம்ம நிறைய பார்க்கலாம். அதே மாதிரி பல்லவ அரசர்கள்ட்டையும் எடுத்துகிட்டின்னு பார்த்தீங்கன்னா அரசர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன் தொட்டு அரசர்கள் எல்லாத்துலேயும் தலை சிறந்தவர்களாக இருப்பாங்க. குறிப்பாக முதலாம் மகேந்திரவர்மனே சொன்னோன்னா அவனுடைய விருது பெயர்களே அதுக்கு சான்று. அவனது அதாவது இந்த குடைவரில் இருக்கக்கூடிய விசித்திர சித்தன் அப்படின்ற பேர், அதாவது சங்கீர்ண ஜதி, சங்கீதத்தில் ரொம்ப வல்லமை கை தேர்ந்தவனாக இருப்பான். அதே மாதிரி சித்திரக்கார புலி, சித்திரம் வரையதில் கை தேர்ந்தவனாக இருப்பான். மத்த விலாச பிரகாசனன், மத்த விலாசன் அப்படின்ற ஒரு மத்த விலாச பிரகாசனம் அப்படின்ற ஒரு நாடக நூலை எழுதியிருப்பான். அதாவது இந்த காபாலிகத்துக்கும் இந்த சமயம் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப நகைச்சுவையாக கொண்டு போயிருப்பான். ஒரு அரசன், பெரிய அரசன் வந்து இவ்வளோ நகைச்சுவை சார்ந்த ஒரு நாடக நூலை எழுதியிருப்பானா அப்படின்னா அது முதலாம் மகேந்திரவர்மனால் தான் முடியும். இப்படி பல்லவ அரசர்களில் சிம்மவர்மனுக்கு பின்னாடி சிம்ம விஷ்ணு, முதலாம் மகேந்திரவர்மன், அப்புறம் இப்படி தொடர்ச்சியாக முதலாம் நரசிம்மவர்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன், நந்திவர்மன், தந்திவர்மன், பரமேஸ்வரவர்மன், அப்புறம் இவனுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் நந்திவர்மன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணியிருப்பான். இந்த பல்லவ அரச வம்சங்களே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒரு 65 ஆண்டு காலம் ஆட்சி செய்த வரலாறு யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மனை தான். அதுக்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமல்லையில் இருக்கக்கூடிய ஒரு குடைவரையில் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வராக மண்டபம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஆதி வராக குடைவரைன்னு சொல்லுவோம். அந்த குடைவரையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நந்திவர்மனுடைய அவன் 65 ஆண்டுகாலம் ஆட்சி செஞ்சான் அப்படின்றதுக்கான சான்ற கல்வெட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி அவனுடைய நந்திவர்மனுடைய நந்தி கலம்பகம், இப்படி ஏராளமான தெல்லாற்று போர், இப்படி நிறைய ஒரு அவங்களுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு அரச வம்சமாக பல்லவ அரச வம்சம் இருந்திருக்கு. இந்த தொண்டை மண்டலத்துடைய தமிழகத்தினுடைய பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஒரு பெரிய பேரரசாக பல்லவ பேரரசு விளங்கியிருக்கு. அதாவது காவிரியினுடைய வடகரை வரைக்கும் காவிரி ஆட்சியுடைய திருச்சிக்கு இந்த பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை வரையிலும் ஒரு மிகப்பெரிய பேரரசு. அதாவது இந்த ஆந்திரனுடைய எல்லையிலிருந்து திருச்சியுடைய புதுக்கோட்டை பகுதி உள்ளடக்கிய காவிரியினுடைய ஆற்றங்கரை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேரரசை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நூற்றாண்டுகளாக ஒரு மிகப்பெரிய அளவில் ஆட்சி செய்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் பல்லவ பேரரசு. அந்த பேரரசினுடைய அவங்க விட்டுட்டு போன கலை பொக்கிஷங்கள் குடைவரை கோயில்களாகவும் ஒற்றைக்கர் கோயில்களாகவும் மிகப்பெரிய சிற்பங்களாகவும் நீர்நிலைகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஏராளமான புடைப்பு சிற்பங்களாகவும் இப்படி கட்டுமான கோயில்களாகவும் ஏராளமாக இங்கே தமிழகத்துடைய தொண்டை மண்டல பகுதிகளில் நிறைஞ்சிருக்கு. இந்த பல்லவ அரசர்களுடைய கட்டுமான கோயில்களை பற்றியும் குடைவரை கோயில்களை பற்றியும் ஒற்றைக்கர் கோயில்களை பற்றியும் தான் நம்ம நம்முடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதில் முதலாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த முதலாம் மகேந்திரனுடைய குடைவரையிலிருந்து தான் நம்முடைய பயணத்தை தொடங்க போகிறோம். ஒவ்வொரு குடைவரையும் நேராக சென்று அந்த குடைவரனுடைய கட்டிட அமைப்பு என்ன, அந்த குடைவரனுடைய கல்வெட்டு என்ன, அந்த குடைவரை எப்படி உருவாக்குனாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர போகிறோம். தொடர்ந்து நம்மோட இணைந்து பயணிங்க. இந்த மண்மரபு, உங்களுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் அத்தனையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரும் இந்த மண்மரபு சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களோட இணைந்துருங்க. இந்த மண்மரபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.